இப்போ அவருடைய உயிர் போயிருக்கு, தாவைக்காலேருந்து தன்னுடைய கூட்டத்துக்கு வந்து ஒருத்தன் உயிர் போயிருக்குல்ல, குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் தெரிவிக்கணும், குறைந்தபட்சம் அவன் வீட்டுக்கு போகணும். அந்த கல்ச்சரே கிடையாது. கரூரில் 41 பேருக்கும் போகல, இந்த ஒருத்தர் வீட்டுக்கும் போகல. இது ஒரு அறிக்கை, ஒரு ஒரு இது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, அந்த மனைவியை போய் மன்னிச்சுக்கோங்க ஏதோ நடந்துருச்சு, இதெல்லாம் ஏதோ ஒரு விபத்து ஆயிடுச்சு, எதுவுமே கிடையாது. எந்த அரசியல் கட்சி தலைவரும் இப்படி இருந்தது கிடையாது. தன்னுடைய கூட்டத்திற்கு வந்து இறந்து போய், தன்னை ஒரு விபத்தில் இறந்து போய், மாநாட்டிற்கு வர வழியில் இறந்து போய் விபத்தெல்லாம் நடக்கும்போது பதறிடுவாங்க. ஐயோ நம்ம கூட்டத்துக்கு வர போய் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு போவாங்க, ஆறுதல் தெரிவிப்பாங்க, அறிக்கை வெளியிடுவாங்க, பணம் கொடுப்பாங்க. எல்லா கட்சியும், திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் ஒரு இது நடந்தால் கூட பண்ணுவாங்க. பூவே ஜெகன்மூர்த்தி கட்சியில் ஒன்று நடந்ததுதான் உடனே பதறிட்டு பண்ணுவாங்க. மூவேந்தர் முன்னேற்ற கழக நிர்வாகி ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா உடனே விடுவாங்க. எந்த கட்சியுமே அதில் விதிவிலக்கு கிடையாது. பாஜக, பாமக, திமுக, அதிமுகங்கிற பெரிய கட்சியை விடுங்க, நான் சொன்ன இந்த கட்சிகள் கூட அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கட்சியில் உன்னை பார்க்க வந்து இந்த சனம் செத்து போகுது. மதியம் 12 to 3 எப்பேற்பட்ட டைம் பாருங்கள். 12 மணிலேருந்து 3 மணி வரையும் நிற்க வைக்கிறீங்க. பெண்கள் வருவாங்களே, குழந்தைய தூக்கிட்டு வராங்களே, ரசிகர்கள் காட்டுத்தனமாக இருக்கிறான். இதில் என்னன்னா, இந்த இது குறித்து ரொம்ப கொடுமையான விஷயம். நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலுடைய தென்மண்டல செய்தியாளர் வெற்றி அங்கே போயிருக்காரு சேலத்துக்கு. மதுரை செய்தியாளர் சேலத்துக்கு போயிருக்கார். போகிறாரு, ஒரு பொண்ணு 2 வயசு குழந்தைய வச்சுருக்கு. அந்த பேசுகிறத பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி பேசுது அந்த லேடி. விஜய் கட்சியில் உள்ளவங்களுடைய நிலையை எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த செய்தியாளர் கேட்குறாரு நியூஸ் 18ல், ஏம்மா 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கியம்மாண்ணே. ஆமாம், விஜயை பார்க்காம என்னால் இருக்க முடியல, விஜயை பார்க்காம என்னால் இருக்க முடியல எப்படிங்குது. விஜயை பார்க்காம இந்த அம்மாவால் இருக்க முடியலையா? இது என்ன கேள்வி, எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த கருமத்தை அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க போல். விஜயை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதனால் 2 வயசு குழந்தைய நான் தூக்கிட்டு வந்துட்டேன். 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு இந்த நடிகரை பார்க்க வந்திருக்கேன்னு வெக்கமே இல்லாமல் சொல்லுது. செய்தியாளர் செருப்பால் அடித்த மாதிரி கேட்குறான், சனி அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? கரூரில் 41 பேர் உயிர் போயிருக்கு, ஒரு 1.25 வயசு குழந்தை குடல் கறி செத்து போச்சு, 7 வயசு 8 வயசு குழந்தைங்களாம் செத்து போச்சு. இந்த நடிகனை பார்க்க வந்து தானே அந்த காட்டுமிராண்டி கூட்டம் அந்த குழந்தைகளை கொன்னுச்சு அப்படின்னு கேட்டா, தெரியும், கரூர் தெரியும், கரூரில் நடந்தது தெரியும், விஜயை பார்க்க வந்தேன் அப்படிங்குது.